கனா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து செய்தியிலையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இயல்பாக உங்கள் வீடு பக்கத்து வீடு எதிர் வீட்டில் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா கனா டிவியில் கடன். இந்த கடன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம நிறைய டைம் வாங்கியிருப்போம். அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து படிக்க சொல்லவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாதியார் என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னா பக்கத்தில் கடன் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நாம் இப்போ கடனில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்தியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பேங்க்குக்கு போய் வாங்குறத மீறி இப்போ ஆன்லைன் சோர்ஸ் வந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆன்லைனில் கடன் வாங்குறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிங்க. இன்றைக்கி அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரெண்டோட பண்ண போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த கடன் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து கடனை வந்து கேட்டு கொடுக்குறது ஒன்று இருக்குது, தேவையான நேரத்தில் கொடுக்குறது ஒன்று இருக்குது, சில பார்த்தீங்கன்னாக்கா வற்புறுத்தி கொடுக்குறது ஒன்று இருக்குது. அது மாதிரி ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம். இப்போ நம்ம சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டது என்னென்னா வந்து ஒரு இடத்துல கடன் கொடுத்துறாங்க, ஒரு பேங்க்கில் வந்து கடன் கொடுத்துறாங்க. அந்த கடனை போய் வசூல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து கொடுக்கும்போது இருந்த அந்த அன்பு பார்த்தீங்கன்னாக்கா வந்து வசூல் பண்ணும்போது இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். நம்ம அதை பற்றி பேசுவோம். பொதுவாக கடன் வந்து ஆன்லைனில் வாங்கலாமா வேணாவா அதை ஸ்டார்ட் பண்ணி அப்படி நம்ம போகலாம். சார், நீங்கள் ஒரு நல்ல ஒரு டாபிக் தான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி சமுதாயம் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றாட நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா போதிய வருமானம் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம சம்பாதிக்கிற காசு நம்மளுக்கு பத்தலைன்ற பட்சத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ ரிலேஷன்ஸ்கிட்டேயோ கையேந்தி கடன் கேட்குற சூழ்நிலை தான் இப்போ எல்லாமே இருக்குது. அப்படி கேட்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸே கொடுக்க மறுக்கிற அந்த நேரத்தில் அடுத்த ஆப்ஷன் வந்து பேங்க்கில் ட்ரை பண்ணுறாங்க. பேங்க்லேயும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதுனால சிம்பிளாக யாருக்குமே தெரியாமல் நம்ம பர்சனலாக கடன் வாங்கிடலாம். எக்ஸாம்பிள், ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் கடன் வாங்குறது, வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் பர்சனலாக கடன் வாங்குறது. ஒரு மொபைல்ன்றது இந்த காம்பேக்டாக இருக்கிறதுனால அதில் நம்ம யாருக்கும் தெரியாமல் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் இருக்கிற எல்லா பர்மிஷனும் ஒட்டு மொத்தமாக எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு நம்ம அதில் கடன் வாங்கிடலாம். அதுவும் கரெக்டான டைம் நம்ம கட்டிடலான்ற ஒரு பட்சத்தில் தான் முதல்ல வந்து வாங்கும்போது அந்த ஒரு கடன் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதை வச்சு கொடுக்குறாங்க? முதல்ல கடன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிவில், உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டில் இருக்கிற இது அதை வந்து பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. முதல்ல அந்த கடன் ஆப்புக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க கேட்குற இது வந்து நம்மளுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் நம்ம வந்து வீடியோ ஃபார்மெட்டில் அவங்க ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் நம்மளை கண்ணை மூடி தர சொல்கிறாங்க. அது ஓகே. கடன் வாங்குறதுக்கு ஸ்டெப்க்கு நம்ம அடுத்து போவோம். முதல்ல வந்து இந்த கடன் வாங்குற ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து எப்படி வந்து ஒரு வாடிக்கையாளருக்கு தெரிவிக்கிறாங்க, அது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? முதல்ல ஆப் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஃபோனில் இருக்குது கிடையாது. அந்த கடன் ஆப்பில் நம்ம தான் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் எதுனா நம்ம கடன் வேணும்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரீல்ஸோ ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். அதில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிவில் கம்மியாக இருந்தாலும் உனக்கு கடன் கிடைச்சிரும்ன்ற மாதிரி ரீல்ஸ் வந்து அது மாதிரி வருது. இல்லை பாப்பப் ஆடாகவும் வருது, இந்த மாதிரி ரீல்ஸாகவும் ஒரு சிலர் போட்டிருக்காங்க. அதை பார்த்து கிளிக் பண்ணி உள்ள ஒரு ஆசையில் உள்ளே போயிட்டு தான் ஒன் பை ஒன்னாக நம்மளோட டேட்டாஸ் கொடுத்துட்டு அதில் நம்ம எப்படி சொல்கிறோன்னா நம்மளோட ஃபோனில் இருக்க மொத்த பர்மிஷன் கொடுத்துரும். நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எல்லாமே தரும். ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டு நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அடுத்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் கடன் வாங்குறது உள்ளே போனாலே உங்கள் டீட்டெயில் டிஃபால்ட்டாக அது அப்படியே நிற்குது. உங்களுடைய பேன் நம்பர் ஆகட்டும், உங்களோட நேம் இருக்கட்டும், உங்கள் அட்ரஸ் இருக்கட்டும், அது ஆட்டோ டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. அவங்க என்ன சொல்கிறான்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம்மு ப்ளஸ் என்ன பர்பஸ்ன்னு மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ண விடுறோம். அது அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு பேங்க்கில் நம்ம போயிட்டு நம்ம கடன் கேட்குறோன்னா அது வந்து டிஃபால்ட்டாக எப்படி அந்த கூகுள்லேருந்து அதுலேருந்து லிங்க் ஆகுதா இல்லை எல்லா பேங்க்கும் ஒரே மாதிரி டைப்பில் இருக்காங்களான்றத புரியல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சில விஷயங்கள் என்னென்னா பெரிய பேங்க் வந்து இந்த மாதிரி வேலைகள் பண்றதில்ல. நல்ல பேர் போன இந்த பேங்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த வேலையை பண்றது ஸ்மால் ஃபைனான்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு சிறு வங்கி அது மாதிரியான பேங்க் தான் சொல்றாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கடன் வாங்குறது தூண்டுறதுக்காக என்னென்ன விஷயம்லாம் பண்றாங்க, கடன் வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்மளா வந்து யார்கிட்ட கடன் கேட்கறது கிடையாது. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு, பக்கத்து வீட்டில் கேட்கறதுக்கு நம்ம வந்து யோசிச்சு தான் கேட்போம். அது மாதிரி ஒரு ஃபோனில் யாருனே தெரியாத ஒரு நபர்கிட்ட நம்ம கடன் கேட்குறோம், யாருனே தெரியாத நபருக்கு பணமும் கொடுக்குறாங்க. அவங்க தான் சொல்றாங்க சார் பேப்பர்லெஸ் லோன் நாங்கள் தரோம், எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணால் உடனே 5 நிமிஷத்துலேயே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லி ஆசை தூண்டும் போது நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஃப்ரெண்டுகிட்ட போய் தயக்கப்பட்டு கேட்டாலும் அவங்க பார்த்து யோசித்து நான் தரேன், எவ்வளோ வட்டி தருவேன், எத்தனை நாளில் ரீபே பண்ண, இப்படிலாம் இவ்வளோ கேள்வி கேட்கும்போது அவங்களாம் பேப்பர்லெஸ் லோன் இது மாதிரி எல்லாமே டிஜிட்டல் சிக்னேச்சர் அந்த மெத்தடில் அவங்க ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அந்த லோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிக்னேச்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனவுடனே 5 மினிட்ஸில் லோன் கிரெடிட் ஆகிடும்னு பட்சத்தில் நம்ம ஒரு
ஆசை தானே, சரி ஓகே நம்ம அது இப்போ பே பண்ணிக்கலான்ற ஒரு கட்டத்தில். ஆனால் அந்த மாதிரி நம்ம டிஜிட்டல் லோன் வாங்குற நண்பர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு தரான், எப்படி அது இது பண்ணுறது, எந்த பேங்க்கோட டைப் ஆகிருக்குன்ற பார்க்குறது. நம்மளுக்கு இப்போதைக்கு பணம் வந்தால் போதும்னு வாங்கிடும், ஆனால் கட்டும் போது படுற அவஸ்தை தான் அது சொல்லவே முடியல. அந்த மாதிரி ரொம்ப கொடுமையாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு மனுஷனாக ட்ரீட் பண்ணாமல் அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தா மாஃபிங் பண்ணி அவங்களோட உறவினர்களுக்கு அமுச்சிட்டு வீடியோ அதுமாதிரி அமுச்சிட்டு அதுமாதிரி அவங்கள மிரட்டி அவங்கள பயம்புறுத்தி இந்த நிமிஷமே நீ வச்சாகணும், நீ என்னென்னா பண்ணி எனக்கு தேவை பணம்ன்ற மாதிரி வசூல் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியும் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. நிறைய நம்ம நியூஸ்லேயும் அது மாதிரி நம்ம பேப்பர்லேயும் அந்த மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம அதே மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டோட நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்ம கிட்ட பேசும்போது ஆல்ரெடி ஒரு ஜாப் போயிட்டு இருந்தார். போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து பக்காவாக இன் பண்ணிக்கிட்டு ஒரு டை கட்டிட்டு தான் வந்து ஜாப் போயிட்டு இருந்தார். திடீர்னு நான் வந்து போன வாரம் அவன் மீட் பண்ண சொல்ல அந்த ஜாப்பை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல, மனசு கேட்க மாட்டுது அப்படின்னு சொன்னார். என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது மாதிரி கடன் கொடுத்துட்றாங்க. கடன் கொடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா மேனேஜர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லையோ எங்கே இருப்பார். அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார்னாக்கா யார் கடன் வாங்கினாங்களோ அவங்களுடைய லொக்கேஷனு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு நேரடியாக போய் வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வசூல் பண்ணுறதுக்கு போகும்போது அவர் ஏற்படுகின்ற அவருக்கு நிறைய இன்னல்கள் இருக்கும். வசூல் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர் இருக்க மாட்டார். அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க யாராச்சும் இருப்பாங்க, சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, வந்து மரியாதை சரியாக கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்பட்டுனாச்சுனாக்கா வந்து குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது ரொம்ப வந்து ஒரு வெயிலையும் மழையிலும் அலையக்கூடிய ஜாபாக இருந்தாலும் ஒரு நிம்மதியான ஜாபாக இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி வேலையை விட்டுட்டார். அதான் சார், இதில் வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ரெண்டு விஷயந்தான். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, ஆப்போசிட் பீப்புள்ஸாக மதிக்காமல் அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு விசுவாசமாக இருக்கணுன்ற மாதிரி அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டை செஞ்சு முடிக்கணுன்ற பட்சத்தில் மேபி இருக்கலாம். அப்படி இருக்க பட்சத்தில் இதுதான் இந்த மாதத்துக்குள்ளே இத்தனை கலெக்ஷன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன இன்சென்டிவ் அது மாதிரி இருக்கும். அப்போ அப்படி பட்சத்தில் அவங்களோட இன்சென்டிவ்காக ஆப்போசிட் அந்த கடன் வாங்கின அவங்க நபர்கிட்ட போயிட்டு அவங்க ரொம்ப அவங்கள அவதூறாக பேசுகிறதோ அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறதோ அவமானப்படுத்துறதோ அவங்க குடும்ப நண்பர்கள் முன்னாடி அவங்கள ரொம்ப கொச்சையாக பேசுறது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குதான் இருக்குது. ஆனால் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னே பணம் அவங்க பே பண்ணிட்டது அப்புறம் திரும்ப அவங்க மான மரியாதை திரும்ப கொடுப்பாங்களான்றது அந்த பேங்க்காரங்க தான் முடிவு பண்ணுவோம். ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையாக இருந்தால் வாங்கலாம். கண்டிப்பாக வட்டி அப்புறம் கட்டுறது அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுக்காக வாங்கக்கூடாது. மோஸ்ட்லி இந்த ஜென்ரேஷன்ஸ் இருக்க எல்லாரும் எப்படி நான் கடன் வாங்கணும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேனே, உங்களுக்கு தேவை அந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பணம் வேணும், அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி எவ்வளோ வட்டி இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிடணும். வாங்கினது அப்புறம் அவங்க அவஸ்தைப்படுறதை யோசிக்கவே மாட்டுறாங்க. அந்த நிமிஷத்தை அவங்க பணம் வந்துட்டா போதும் தான் நிறைய பேர் வந்து லோன் வந்து பேப்பர்லெஸ் லோன்லாம் அப்ளை பண்ணுறாங்க. உண்மையாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சனோ இல்லை கரெக்டான வியாபாரம் பண்ணணும், கரெக்டான ஒரு நீடபிளான விஷயத்துக்காக லோன் பர்பஸ் எதிர்பார்க்குறவங்க வட்டி கண்டிப்பாக எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி இருக்குது, அது எந்த வகையில் நம்ம பே பண்ண போகிறோம், எந்த மோடில் பே பண்ண போகிறோம், எப்படி பே பண்ண எவ்வளோ டியூரேஷனில் பே பண்ண போகிறோம் எல்லாத்தையும் டிசைட் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எப்படி சொன்னால் ஒரு பைக் வாங்கணும், மொபைல் வாங்கணும், இல்லை ஃப்ரெண்டுக்கு பார்ட்டி, இல்லை எங்கன்னா ட்ரிப்பு போகணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலாம் லோன் வாங்கிட்டு அவசரப்படுறாங்க. இல்லைனா எங்கன்னா ரேஷ் டிரைவ் எடுத்து ஏன்னா வண்டி ஆக்சிடென்ட் பண்ணுறோம், வீட்டுக்கு தெரியாமல் நம்ம இதெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். ஓகே, நம்ம அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்குறது ஆடம்பர செலவுக்காக வாங்கக்கூடாது, ஒரு அத்தியாவசிய செலவுக்காக வாங்கலாம். கண்டிப்பாக சார். அந்த அத்தியாவசிய செலவோட பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து தான் வாங்கணும். அந்த வட்டி எவ்வளோ, அது எப்படி நம்ம கட்டக்கூடிய டீம்ஸ் அப்படி இருக்கு. ஏன்னா சில பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தினம் கட்டுற மாதிரியும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது தினமும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம கட்ட வட்டி குறைஞ்சிட்டே வரும், அசல குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு கொடுக்குறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வாரம் கூட வந்துச்சு. இப்போ நம்ம ஆப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வந்து வாரம் நீங்கள் வந்து கடனை பே பண்ணலாம் அப்படின்னு வருது, மாதம் பே பண்ணுற மாதிரி வருது, 3 மாதம் பே பண்ணுற மாதிரி வருது. அதுதான் சார், இப்போ நம்மளுக்கு சோர்ஸ் இருக்குன்னா தான் அது இப்போ நம்ம ரீபே பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் தான் நம்ம லோனே நம்ம வாங்கணும். இப்போ நம்மளுக்கு சோர்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு உண்டான சோர்ஸே இல்லாதப்போ நம்ம வாங்கி எப்படி பே பண்ணிட்டோம். கண்டிப்பாக அது நிறைய நபருக்கு நம்ம ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம், 3 மாதம் கழிச்சு பார்த்துக்கலான்ற டைப்பில் போவாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு சோர்ஸ் வச்சுருக்கணும். இந்த சோர்ஸ் மூலியமாக தான் நான் பண்ண போகிறேன்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த லோனே நீங்கள் வாங்கணுன்றது என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கமெண்ட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பணம் கொடுத்துட்றாங்க, திருப்பி ரிட்டர்ன் வசூல் பண்ணுற முறை வந்து சரியில்லை, பெண்களை மிரட்டுற மாதிரி இருக்குது, ஆண்களை கூட பார்த்தீங்கன்னா ஆபாசமான ஃபோட்டோஸ் அனுப்புறது, வீடியோஸ் அனுப்புறது, அது மாதிரியான விஷயம். இந்த முறையை பற்றி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கடன் வாங்கிடுறாங்க, அவங்க கடன் வசூல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பணம் இல்லைன்னும் போது அவங்க சொந்தக்காரங்க எதிர்க்க போயிட்டு அவங்களை கத்தி பேர் சொல்லி கூப்பிடுறது, திட்டுறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இது மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுதான் இருக்கும். இது மாதிரி நிறைய பேர் வந்து இதனால் தற்கொலைலாம் கூட பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த கடன் வசூல் பண்ணுற முறை எப்படி இருக்கீங்க நினைக்கிறீங்க?
இந்த கடன் வசூல் பண்ணுற முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்லெஸ் லோன் சொல்கிறேன் இல்லையா, இப்போ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த விதமான எப்படி சொல்கிற ஒரு எந்த வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணுறதில்ல. நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம ரியாலிட்டி என்ன, நம்ம யார் என்னன்ற எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க கடனை கொடுத்துட்றாங்க. ஆனால் வசூல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற டார்ச்சரை பார்த்து நிறைய பேர் பயந்து ஓடி சூசைட் பண்ணுறதாகட்டும், இல்லை தலைமறை ஆகுதாகட்டும், இல்லை தப்பான எதனா முடிவு எடுக்கிறதாகட்டும், இந்த மாதிரியாவது பண்ணுறது சகஜமாக தான் இருக்குது. இதுக்கு அரசாங்கம் தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தலையிட்டு இந்த மாதிரியான பேப்பர்லெஸ் லோன் தரலாம் கரெக்டான வழிமுறையின் அடிப்படையில் தான் இருக்கா. ஆர்பிஐடைய கீழே தான் இவங்களாம் வராங்களாம். அதேமாரி இப்போ கடன் வசூல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்குது. ஒருத்தரை வந்து ஆபாசமாக சித்தரித்து அவங்கள ஃபோட்டோ வீடியோ அவங்க ரிலேஷன்ஸுக்கு தெரிஞ்சவங்களாம் அமுச்சிட்டனால மட்டும் அவங்களால கடன் வசூல் பண்ணிட முடியுன்ற மாதிரி அவங்க தன்மானத்தை தூண்டி அவங்கள எப்படி சொன்னால் அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அதுலேருந்து அவங்க பணத்தை இது பண்ணுறாங்க. ஆனால் கொடுக்கும்போது இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன் சார்? ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கிட்டோம்னா அந்த கடனை வந்து நம்ம சரியாக கட்டிட்டோம். இப்போ ஒரு 10ஆம் தேதி டியூ வருதுனாக்கா 10ஆம் தேதி கட்டிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. 10ஆம் தேதி மாறி ஒரு மாதம் டியூ ஆயிடுச்சு, ஃபைன் போகிற அளவுக்கு வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபோன் ஸ்டெப் எடுக்கிறாங்களா, நேரடியாக வராங்களா? இல்லை, ஃபோன் ஸ்டெப் தான் மொத்தம். இது வரைக்கும் வந்து பேப்பர்லெஸ் லோன் அது மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆன்லைனில் வர எல்லா லோனுமே பார்த்தீங்கன்னா யாரும் நேரடியாலாம் வரதில்லை. நம்மளை ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளை நேரில் வந்து மிரட்டினா எந்த அளவுக்கு மிரட்டுவாங்களோ அதை விட 100 மடங்கு ஃபோன்லேருந்து நல்லா மிரட்டுறாங்க. அதை சொல்கிறேன்னே, நம்ம தன்மானம் தூண்டுற மாதிரி நம்மளோட மானம் தான் நம்மளுக்கு முக்கியம் பார்க்குறோம். நம்மளை வந்து நியூடாக வந்து மாதிரி ஃபோட்டோ மாஸ்கிங் பண்ணிவிட்டு நம்ம நெருங்கிய உறவினர்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணி விட்டுருவேன், நீ பே பண்ணலன்னா சென்ட் பண்ணிடுறேன், இது மாதிரி மிரட்டுறது, இந்த மாதிரியான விஷயத்தை தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இதெல்லாம் வந்து லீகலைஸாக பண்ணுறாங்களா இல்லை இல்லீகலாக பண்ணுறாங்களான்னு இப்போ லீகலைஸாக பண்ணுறதுக்கு இது கரெக்டான வேன்ற மாதிரி படலை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க போடுற வட்டி விகிதம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 2000-3000 வாங்கியிருந்தாலே 5000 ரூபா 10,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணுறோம். ஒரு மாதத்துலேயே கட்டுற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ இப்போ வட்டிக்கு அதுக்கு ஒரு வட்டி இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பெரிய லெவலில் இது பண்ணுறாங்க, வசூல் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் அவங்க டார்கெட் பண்ணுறது எல்லாமே வேறு சிம்பிளான சின்ன பீப்புள்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஒரு அந்த லோன் வாங்குற அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். பெருசாக 50,000, 1 லட்சம், 2 லட்சம் அப்படிலாம் கூட இல்லை. 2000, 3000, 4000 வசூல் பண்ணுறவங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள இது பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஆப்பெல்லாம் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி இதெல்லாம் வந்து பேன் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்பில் போய்ட்டு ஒரு பணம் வாங்குறோம் அப்படின்னும் போது நமக்கு நிறைய பர்மிஷன் கேட்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம், பேன் கார்டு எடுத்து அனுப்புகிறோம். பேன் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த டிஜிட்டல் லாக்லேருந்து ஓடிபி வருது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து செல்ஃபி வீடியோ இல்லை செல்ஃபி ஃபோட்டோஸ் கேட்குறாங்க. நம்ம இதெல்லாம் கேமரா அலோவ் பண்ணுறோம், மைக் அலோவ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட்லாம் அலோவ் பண்ணுற போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கான்டாக்ட் லிஸ்ட்டு, ஃபோனுடைய பேக்கப் எல்லாமே எடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறேன்னா நெருங்கிய உறவை வந்து கண்டுபிடிக்கிறேன். நம்ம ஃபோன் நம்பர் சேவ் பண்ணுறத வச்சு, ஃப்ரெண்டு, ஒய்ஃபு, அம்மா, அப்பான்னு சேவ் பண்ணுறத வச்சு அந்த கான்டாக்ட் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நடந்தும் இருக்குது. ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் கிடைச்சி? எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அது மாதிரி ஆல்ரெடி நடந்திருக்கு. என்ன நடந்தது?